100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது என்று குழம்பிக் கொண்டிருக்கும் துலாம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் 2024 என்னவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது, எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, பண வரவு அமோகமாக இருக்குமா, திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையுமா, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை எப்படி இருக்க போகின்றது, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, பொருளாதார நிலை, தொழில் இவையெல்லாம் எப்படி இருக்க போகின்றது, சிறப்பான ஒரு எதிர்காலம் அமையுமா, அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் இந்த மார்ச் மாதத்தில் கிடைக்குமா, செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பமான ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ தெல்ல தெளிவாக முழு குழப்பத்தையும் போக்க போகுது அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதனால் கடைசி வரை பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அருமையான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களை தேடி வரப்போகின்றது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கப் போகின்றது. நிதி ரீதியாக சாதகமாக அமையப் போகின்றது. வருமானம் சிறப்பாக இருக்கும், நன்றாக இருக்கும். மிக முக்கியமாக சுக்கிரனும் செவ்வாயும் உங்களின் 10ஆம் வீட்டை முழுமையாக பார்ப்பார்கள். ராகு பகவான் மாதம் முழுவதும் உங்களுடைய 6வது வீட்டில் இருப்பார். இதன் மூலமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது நல்ல கடினமாக உழைப்பீங்க அப்படின்னா அதற்கான நல்ல பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் பெற போகிறீங்க. வேலை கடினமாக இருந்தாலும் அதை எளிதாக செய்து முடித்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவீங்க. வியாபாரம் செய்யும் நபர்கள் பற்றி பார்க்கும்போது, நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா குரு பகவான் மாதம் முழுவதும் 7வது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்களுடைய முதல் 3வது மற்றும் 11வது வீட்டையும் சேர்த்து பார்ப்பார். இதன் காரணமாக உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக இருக்க போகின்றது. நல்ல வெற்றியை பெற போகிறீங்க வியாபாரத்தில். 4ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் 5வது வீட்டில் சூரியன், சனி, புதன் செல்வதால் உங்களுடைய அறிவுத்திறன் நன்றாக இருக்கும், நன்றாக வளரும். ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை இருக்கும். 4வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் தாக்கம் இருப்பதால் வீட்டிற்கு புதிய வாகனம் வரும். அதாவது புதிய வாகனத்தை வாங்குவீங்க, புதிய சொத்து வாங்குவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களின் அனைத்து ஆதரவும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஒன்றாக வாழ்வீர்கள். சூரியன், புதன் மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்களுடைய காதல் வாழ்க்கை சற்று கசப்பாகத்தான் இருக்கும். காதல் வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும். குரு பகவான் மாதம் முழுவதும் உங்களுடைய 7வது வீட்டில் பெயர்ச்சித்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார். மனைவியின் ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் இன்னும் திருமணம் ஆகாதவராக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு தேடி வரப்போகின்றது. வீடு தேடி வரன் வரப்போகின்றது. உங்களுடைய செவ்வாய் உங்களுடைய 11ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி, சூரியன் மற்றும் புதன் உங்களுடைய 11ஆம் வீட்டையும் பார்ப்பார்கள். இதன் மூலம் ஏகப்பட்ட வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பண வரவும் அமோகமாக இருக்கப் போகின்றது. 4ஆம், 5ஆம் மற்றும் 6ஆம் வீடுகளின் கிரகங்களின் செல்வாக்கு காரணமாக உங்களுக்கு சில உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம். ஆனால் பண வரவு போன்ற விஷயங்கள் அமோகமாக இருக்கும். குறிப்பாக அஜீரணம், அமிலத்தன்மை, வாயு போன்ற பிரச்சனைகளால் உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். கண்வலி பிரச்சனை சிலரை தொந்தரவு செய்யும். ஆகையால் உடல் நலனில் சற்று அக்கறையோடு இருங்க. உங்களுடைய மாற்றமான அணுகுமுறைகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. திருத்தலம் தொடர்பான பணிகளில் ஈடுபட போகிறீங்க. தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற போகுது. உத்தியோகம் மற்றும் அது சம்பந்தமாக அனைத்து பணிகளும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிய போகுது. ஏகப்பட்ட குழப்பங்களில் இருந்து தெளிவான முடிவை பெற போகிறீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆலோசனைகள் உங்களுடைய மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். சில பொருட்களை மீட்டெடுப்பீங்க, அதாவது அடகு வைத்த பொருட்கள் எல்லாத்தையும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான சூழல் உங்களுக்கு வந்திருக்கின்றது. அதை தக்க வைத்து கொள்ளுங்க, அதை பயன்படுத்தி கொள்ளுங்க.
ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இந்த மாதத்தில் இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லியே ஆகணும். உங்களுடைய திறமைகளை, மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளை பெறுவீங்க. மனதில் இனம் புரியாத ஒரு புதுவிதமான ஆசைகளும் அறிமுகங்களும் ஏற்படும். இல்லை என்று வந்தோருக்கு, இயலாதவர்களுக்கு தங்களால் இயன்றதை இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம், மனமும் கொண்ட உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். தந்தை வழி தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க. மறைமுக திறமைகளின் மூலமாக வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. சில பேரின் எதிர்ப்புகளையும் சம்பாதிப்பீங்க. சிறு சேமிப்பு மற்றும் சிறிய சீட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதாவது தீபாவளி ஃபண்டு கட்டுறாங்க, நகை கொடுக்குறாங்க, அந்த ஃபண்டு கட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். கிடைக்கும் சிறு வருமானத்தையும் எப்படி உயர்த்துவது, எப்படி சேமிப்பது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. முதலீடுகளை அதிகப்படுத்துவீங்க. உத்தியோக பணிகளில் அலைச்சல்கள் சற்று குறையும். எதிர்பார்த்திருந்த உயர் பதவிகள் உங்களை தேடி நிச்சயம் வரும். தகவல் தொடர்பு துறைகளில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுங்க. பணி நிமித்தமாக சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீங்க. அரசாங்க அதிகாரிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி சிறுதூர பயணங்களின் மூலமாக லாபம் ஏற்படும். பத்திரிகை தொடர்பான பணிகளில் சாதகமான சூழல் இருக்கும். வியாபார பணிகளில் வேலையாட்களுடன் உங்களுக்கு ஒரு இணக்கம் இருக்கும். வேலையாட்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலையும் வியாபாரத்தில் வந்து போகும். தொலைபேசி மற்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் மீது அதிக முதலீடுகள் இருக்கும். அதாவது முதலீடுகளை செய்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போகின்றது. கால்நடைகள் சார்ந்த வியாபாரத்திலையும் லாபம் அதிகரிக்கும். விவேகமான செயல்பாடுகளின் மூலமாக இழுபறியான தடைபட்டு வந்த சில பணிகளையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு மேன்மை ஏற்பட போகின்றது. அலைச்சல்களும் அதிகமாக இருக்க போகின்றது. ஆதாயம் கிடைக்கப் போகின்றது. கட்சி ரீதியாக எதிரியாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறப்போகிறாங்க. மிக மிக முக்கியமாக சிறு சிறு பணிகளில் நீங்கள் கவனத்தோடு செயல்படணும். கட்சி மேலிடம் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுக்கும். பதவிகளும் கிடைக்கப் போகின்றது. வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகின்றது. கட்சியில் நீங்கள் வைத்தது தான் சட்டம் என்கின்ற அளவிற்கு உங்களுடைய உயர்வு இருக்க போகின்றது. உங்கள் மீது இருந்த சிறு சிறு வதந்திகள் அனைத்தும் மறையப் போகின்றது. நீங்கள் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அரசியல் ரீதியாக பெறப்போறீங்க. மனதில் எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்ற தைரியம் பெண்களுக்கு இருக்க போகின்றது. தன்னம்பிக்கை பிறக்கப் போகின்றது. கணிப்பொறி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்க போது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இந்த மாதத்தில். கௌரவ பதவிகளின் மூலமாக செல்வாக்கு உயரப்போகின்றது. திருமணம் ஆன தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் போகின்றது. வாழ்க்கை துணைவருடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக புரிதல் ஏற்பட போகின்றது. சில புதிய மாற்றங்களின் மூலமாக நல்ல மதிப்பெண்களும் புரிதலும் மாணவர்களிடையே அதிகரிக்கப் போகின்றது. போட்டி தேர்வுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி மிக பெரும் ஒரு சாதனை படைக்க போறீங்க. மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த தடைகள் குறைய போகின்றது. ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கப் போகின்றது. விளையாட்டு செயல்களில் புதிய அனுபவம் கிடைக்கப் போகின்றது. எதிர்பார்த்திருந்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கப் போகின்றது. உங்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும் அப்படின்ற அளவிற்கு கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கின்றது. எதையும் சாதிக்க முடியும், என்னால் எதையும் செயல்படுத்த முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அனைத்தும் வெற்றிதான். எந்த இடத்திலும் வெற்றிதான், செல்லும் இடமெல்லாம் வெற்றிதான் என்கின்ற நிலை உருவாகப் போகின்றது. அதை கண்கூடாக பார்க்க போகின்றீர்கள். குடும்பம், தொழில் அப்படின்ட்டு அனைத்திலும் சாதிக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்க போகின்றது. அப்படின்றதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செயல்கள் தான், உங்களுடைய கடின முயற்சி தான். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், வெற்றி பெறுவீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தையுமே
எடுத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். அதனால் எதிரிகளும் உங்களை கண்டு பயப்படுவதோடு மட்டுமல்லாமல் உங்களிடம் பணிந்தும் போவாங்க. நண்பர்களாக மாறக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையை இந்த காலகட்டத்தில் இருக்குது. பெண்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு அனுபவத்தை பெற போகிறீங்க. திருமண ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, வெளி உலக ரீதியாகவும் சரி, சிறந்த ஒரு அனுபவத்தை பெற போகிறீங்க. உங்களை அனைவரும் மதிக்க போகிறாங்க. பெண்களுக்கும் ஒரு அமோகமான மாதமாக காலகட்டமாக இது இருக்க போகின்றது. எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் தான் உங்களை வாழ்வின் உச்சிக்கு அழைத்து செல்ல போகின்றது. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்ட்டு பார்க்கும்போது முருகப்பெருமான், விநாயகப் பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்பேற்பட்ட கவலைகள், பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதை செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதையும் தாண்டி குலதெய்வ வழிபாடும் மிக மிக முக்கியமானது. விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் வழிபாட்டோடு சேர்த்து குலதெய்வ வழிபாட்டையும் செய்யுங்க. வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். உங்களால் முடியாத சில விஷயங்களையும் கூட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் உங்களுக்கு மன வலிமையும் இதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். மிக முக்கியமாக உங்களுடைய வீண் பேச்சுகளாலே பார்த்தீங்கன்னா சிலர் உங்களுக்கு யமனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது உங்களுடைய வார்த்தைகள் அதிகமானால் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம் அப்படின்ட்டு பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்ற மாதிரியான சில சம்பவங்கள் நடக்க போகின்றது. அதனால் வாய் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கான துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கான மிக முக்கிய பலன்களை எல்லாம் இந்த மார்ச் மாதத்திற்கு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.